திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம இன்னைக்கு பார்க்க போறது திரு ஞான சம்பந்தர் அருளி செய்த திருக்கடைக்காப்பு முதல் திருமுறையில பதிக எண் 24 பண் தக்கராகம் சீர்காழி தளத்தில் பாடியிருக்காரு. நம்ம சிவபெருமான் தாளம் கொடுத்தாரு, தாளபுரீஸ்வரர். அங்கே தாளத்தை வாங்கின உடனே அம்மா ஓசை கொடுத்தாங்க. அங்கேருந்து நேராக கிளம்பி வந்து இந்த சீர்காழியில் வந்து இந்த பாடலை பாடுறாரு. தாளம் போட்டுக்கிட்டே இந்த பாடலை பாடுறாரு. திருச்சிற்றம்பலம். கனிகா பாரதி சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குது, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பதிவு போய் சேரணும். இப்படியெல்லாம் இருக்குது, இதையெல்லாம் பாடி பயனடைஞ்சவங்க நிறைய பேர். இப்போ நாமும் இதை பாடி பலன் அடையணும். இந்த கலியுகத்தில் எத்த துண்ணா பித்தம் தெளிவுன்னு எல்லாம் பரிகாரம்னு தேடி அலையிறீங்க. தேவாரம் திருவாசகமெல்லாம் பாடுங்க, எந்த பரிகாரமும் நம்மளுக்கு தேவையில்லை. இதுவே பெரிய பரிகாரமாக அமையும். இறைவனுடைய திருவருள் தான் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியது. அதுலேயும் ஞான சம்பந்தருடைய பதிகமெல்லாம் சிவபெருமான் செவி கொடுத்து அருமையாக கேட்பார். குழந்தை இல்லையா, குழந்தை கேட்காமையே எல்லாத்தையும் கொடுத்தவர் முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்தர் தான் முருகப்பெருமான்னு நம்ம அருணகிரிநாதர் அருமையாக சொல்லியிருக்காரு. முருகப்பெருமான் யார்? சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து பிறந்தவர். ஆகையினால இது 3 பேருக்கும் பொருத்தமான தேவாரம். வாங்க இப்போ நம்ம பாடலாம். ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கனதாகவும் இருக்கும், முருகப்பெருமானை நினைச்சதாகவும் இருக்கும், சிவபெருமானுக்கு சென்று சேர வேண்டியதாகவும் இருக்கும். தக்கராகம்னு சொன்னேன் இல்லையா. பூவார் கொன்றை பொறி புன் சடையீசா, பூவார் கொன்றை பொறி புன் சடையீசா, காவாயன நின்று ஏத்தும் காழியார் மேவார் பூரம் 3 அட்டார் அவர் போலாம், பாவாரின் சொல் பயிலும் பரமரே, எந்தை என்றங்கு இமையோர் புகுந்து ஈண்டி கந்த மாலை கொடு சேர்க்காழியார் வெந்த நீற்றார் விமலர் அவர் போலாம், அந்தி நட்டம் ஆடும் அடிகளே, தேனை வென்ற மொழியால் ஒரு பாகம் காணமான் கை கொண்ட காழியார் வானம் ஓங்கு கோயில் அவர் போலாம், ஆன இன்பம் ஆடும் அடிகளே, மானவென்றி காலன் மடியவே காணமானிக்கு அளித்த காழியார் நானார் வாலி தொட்டார் அவர் போலாம், பேனார் பூரங்கள் அட்ட பெருமான் மாடே ஓதம் எரிய வயல் சென்னல் காடு எரிச்சங்கு ஈனும் காழியார் வாடாமலரால் பங்கர் அவர் போலாம், ஏடார் புறம் 3 எரித்த இறைவரே. எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பாருங்க. இப்போ நம்ம 5 பதிகத்தை பாடியிருக்கோம். இந்த பாடலை ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து ஒரு
5 நிமிஷம் பாடுங்க, படிங்க. என்கிட்ட புக்கு இல்லை, கேளுங்க. ஞானசம்பந்தருடைய பதிகத்தெல்லாம் கேட்கறது நம்மளுடைய வறுமையும் போயிடும், நம்மளுடைய மன வாட்டம் தீரும், நம்ம குறைகள்லாம் களையக்கூடியது. தேவாரம் திருவாசகம் பாடினோம்னா, திருவாசகம் பாடினா சிவபெருமானே கிடைப்பாரு. தேவாரம் பாடினோம்னா வீட்டில் இருக்கிற தரித்திர நிலையெல்லாம் ஓடிடும், வீட்டுக்கு தேவையான சகல ஐஸ்வர்யமும் வந்து சேரும். தேவாரத்தை பாடுங்க. அதுலேயும் ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பியே ஆகும்னு சொல்கிறாங்க. பூவார் கொன்றை புரிபுன் சடை ஈசா காவாய் என நின்று ஏத்தும் காழியா. ஞானசம்பந்தன் இந்த சீர்காழியில் நான் பாடுறேன். மேவார் புறம் 3 அட்டார் அவர் போலாம் பாவார் இன்சொல் பயிலும் பரமரே. இந்த இன்சொல்ல பயிலும் பரமரே அப்படின்றாரு. எந்தை என்று அங்கு இமையோர் புகுந்து ஈண்டி கந்த மாலை கொடுசேர் காழியார் வெந்த நீற்றார் விமலர் அவர் போலாம் அந்தி நட்டம் ஆடும் அடிகளே. நடனம் ஆடும் சிவபெருமான அப்படி புகழ்ந்து பாடுறாரு. தேனை வென்ற மொழியால் அம்மா, அந்த அம்மாவுடைய சொல்லு அப்படி தேன் போல இருக்குமா. அந்த தேனையே வென்ற மொழியால் அவளுடைய பேச்சு அப்படி இருக்கும். ஒரு பாகம் காணமான் கை கொண்ட காழியார், அம்பாலை ஒரு பாகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காழிங்க பிரம்மபுரத்து ஈஸ்வரங்க பாடுறாரு. வானம் ஓங்கு கோயில் அவர் போலாம். அந்த கோவில் எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறார். வானம் ஓங்கு கோயில் அவர் போலாம் ஆன இன்பம் ஆடும் அடிகளே. மானவென்றி காலன் மடியவே காணா மாணிக்கு அளித்த காழியார் நானார் வாலி தொட்டார் அவர் போலாம் பேனார் புறங்கள் அட்ட பெருமானே. மாடே ஓதம் எரிய வயல் சென்னல் காடு எரிசங்கு ஈனும் காழியார் வாடா மலரால் பங்கர் அவர் போலாம் ஏடார் புறம் 3 எரித்த இறைவரே. இந்த பாடலை பாடுங்க. எனக்கு தக்க ராகம்னு சொல்ல தான் தெரியும், எனக்கு ராகம் தாளம்லாம் தெரியாது. பாடணுன்ற விருப்பத்தில் நான் பாடுறேன். பாடின பிறகு இதில் இவ்வளோ இருக்குதா, இந்த புதையலை நீங்கள்லாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இறைவனை புகழ்ந்து பாட நம்மளுக்கு ராகம் தானும் தெரியாது, அவர் ராகமாக பாடி வச்சுட்டு போயிருக்காரு. நம்ம குழந்தைகள் தப்பு செய்தால் அவர் ஒன்றும் நம்மளை தண்டிக்க மாட்டார், கேட்டு ஆனந்தம்தான் படுவார். பாடுங்க, படிங்க. மாடே ஓதம் எரிய வயல் சென்னல் காடு எரி சங்கு ஈனும் காழியார் வாடா மலரால் பங்கர் அவர் போலாம் ஏடார் புறம் 3 எரித்த இறைவரே. அந்த புறம் 3ஐயும் சிரிப்பாலேயே எரிச்சவர் சிவபெருமான். புறம் 3ஐயும் எரித்த எம் இறைவரே அப்படின்ட்டு எல்லாரும் அதை எடுத்து இதை எடுத்து எரிப்பாங்க. அப்படியே அந்த ஒரு புன் சிரிப்பாலேயே திரிபுரம் 3ஐயும் எரித்தவர். அது அழகாக நம்ம ஞானசம்பந்தர் பாடலில் விளக்குறாரு. மீதி பாடலை நம்ம அடுத்த பதிவில் பாடுவோம். திருச்சிற்றம்பலம். இதுவரைக்கும் உங்களாண்ட இந்த ஞானசம்பந்தருடைய பதிகத்தை கொண்டு வந்து சேர்த்த நீங்கள் முழுசும் கேட்க மாட்டேன்றீங்கன்றதுனால தான் 2 பதிவாக போடுறேன். இதையெல்லாம் கேளுங்க, பாடுங்க, படிங்க. ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க. இறைவனுடைய திருவருளை பெறுங்க. அந்த நேரம் நீங்கள் இறைவனுடைய நினைப்பில் இருந்தீங்கன்றதை உங்களுடைய லெஜரில் எழுதி வைப்பாங்க. நாம் போகும்போது எதுவும் கொண்டுகிட்டு போக முடியாது. இதையெல்லாம் பாடி பணிஞ்சு வச்சோம்னா இந்த ஆன்மா இதையெல்லாம் ஆன்மாவிலேருந்து அழிக்க முடியாது. ஆகையினால இறைவனுடைய நினைப்பில் இருந்தோன்றதை இது போய் சொல்லும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திரு ஞானசம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயம்.